ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 1ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பெருந்தலைவர் சம்பந்தர் மறைவு, தமிழ் மக்களுக்கு பேரிழப்பு, நாடாளுமன்றிலும் அஞ்சலிக்கு ஏற்பாடு. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவர் ராஜபோதயம் சம்பந்தன் கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணியளவில் தனது 91வது வயதில் காலமானார். கடந்த சில தினங்களாகவே உடல் நலம் குன்றியிருந்தார். பெருந்தலைவர் சம்பந்தன் இந்நிலையில் நேற்றிரவு அவரது வீட்டில் இருந்தபோது உடல்நிலை திடீரென மோசமடைந்து அதனையடுத்து அவசரமாக கொழும்பில் உள்ள லங்கா மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். எனினும் அவர் அங்கு உயிரிழந்து விட்டார் என மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். சம்பந்தரின் பூதவுடல் கொழும்பில் உள்ள மலர்ச்சாலை ஒன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவரது பூதவுடல் நாடாளுமன்றிலும் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்னரே அவரது சொந்த இடமான திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. சம்பந்தரது பூதவுடல் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்படவுள்ள இடங்கள் மற்றும் ஏனைய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என அவரது குடும்பத்தினர் உதயனுக்கு நேற்றிரவு தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் பெரமுனவின் முடிவு ஜூலை 20 அறிவிப்பு, பெரமுனவுக்குள் பரபரப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமது கட்சியின் அதிகாரபூர்வ நிலைப்பாட்டை எதிர்வரும் 20ஆம் தேதி பொதுஜன பெரமுன அறிவிக்க உள்ளது என்று தெரிய வருகின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கட்சியின் இறுதி முடிவை எடுப்பதற்காக எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு முன்னர் பெரமுனவின் நிறைவேற்று குழு கூட உள்ளது. இதன் தொடர்ச்சியாகவே எதிர்வரும் 20ஆம் தேதி பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் எனவும் இதற்காக விசேட நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிய வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சி ஆதரவளிக்க வேண்டும் என பெரமுனவின் எம்பிக்கள் குழு ஒன்று வலியுறுத்தி வருகின்றது. ஆனால் கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட வேண்டும் என மற்றொரு எம்பிக்கள் குழு அழுத்தம் கொடுத்து வருகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகளுக்கு ஆயுதங்கள் ஜேவிபி வழங்கியதா, விசாரணை கோருகிறார் நாமல். ஜேவிபியினர் புலிகளுக்கு ஆயுதம் வழங்கினர் என இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கூறிய விடயம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் இன்னும் போர் பற்றி கதைக்கின்றோம் என சிலர் கூறுகின்றனர். அவ்வாறு சொல்வோர்கள் போர் பற்றி தற்போது புத்தகமும் எழுதுகின்றனர். ரணசிங்க பிரேமதாச புலிகளுக்கு ஆயுதம் வழங்கினார் என்பதை அறிவோம். ஆனால் மற்றொரு கட்சியான ஜேவிபியும் ஆயுதம் வழங்கியது என பிள்ளையான் கூறியுள்ளார். அது பற்றியும் விசாரணை நடத்தப்பட வேண்டும். புலிகளுக்கு ஆயுதம் வழங்குவதற்கு அந்த அரசியல் கட்சியிடம் துப்பாக்கிகள் இருந்தனவா? அவ்வாறு வழங்கியிருந்தால் அந்த கட்சியின் கொள்கை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கடன் ஒப்பந்தத்தை ஏற்பதா, இறுதி நேரத்திலேயே முடிவு, ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் குறித்த விவாதத்தில் பங்கேற்போம், வாக்கெடுப்பு தொடர்பில் இறுதி நேரத்திலேயே தீர்மானிப்போம் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்க்கட்சி பிரதம கொறடாவும் நாடாளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளதாவது, இந்த ஒப்பந்தங்கள் சம்பந்தமாகவும் அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ள தரவுகள் சம்பந்தமாகவும் ஆழமான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2ஆம் 3ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக நடைபெறுகின்ற விவாதத்தில் நாம் பங்கேற்போம். எனினும் விவாதத்தின் இறுதியில் நடைபெறும் வாக்கெடுப்பில் பங்கேற்பதா இல்லையா என்பதை நாம் கடைசி நேரத்திலேயே தீர்மானிக்க உள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கச்சதீவுக்கு அனுமதி இணக்கம் இல்லை, அலி சப்ரி தெரிவிப்பு. கச்சதீவில் சில செயற்பாடுகளை இந்தியா முன்னெடுப்பதற்கு பாக்கு நீரிணையில் எல்லை தொடர்பில் எந்தவிதமான புதிய ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என்று வெளிவார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். கச்சதீவு தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை குறித்தும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அந்த செய்தி தொடர்பில் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த செய்தியில் இரு நாடுகளும் ஏற்படுத்தி கொண்ட இணக்கப்பாடுகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை, அவ்வாறான பேச்சு எவையும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம்.
விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எரிபொருட்களின் விலை குறைவடைந்தன. நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 11 ரூபாயால் குறைக்கப்பட உள்ளதுடன் அதன் புதிய விலையாக 344 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 41 ரூபாயால் குறைக்கப்பட உள்ளதுடன் அதன் புதிய விலையாக 379 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலை 22 ரூபாயால் குறைக்கப்பட உள்ளதுடன் அதன் புதிய விலையாக 355 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓட்டோ டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எந்நேரத்திலும் எத்தேர்தலுக்கும் நாங்கள் தயாராகவே உள்ளோம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு. எந்த நேரத்திலும் எத்தேர்தலுக்கும் நாங்கள் தயாராகவே உள்ளோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தி பொதுமக்களுடன் இருப்பதால் தேர்தல் நடத்தும் நேரம் எமக்கு முக்கியமில்லை. எந்த தேர்தலுக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் தயார். ஐக்கிய மக்கள் சக்தியை விட்டுவிட்டு எவரும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய மாட்டார்கள். ஜனாதிபதிக்கு அந்த முயற்சி ஒரு கனவே. ஜனாதிபதியோ அல்லது வேறு யாரோ என்ன சொன்னாலும் ஐக்கிய மக்கள் சக்தி 220 லட்சம் மக்களுக்குமான தமது சேவைகளை முன்னெடுத்து வருகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டை ஏமாற்றுவதற்கும் நாட்டு மக்களுக்கு பொய்யுரைப்பதற்குமே ஜனாதிபதி ஜூலை 2ஆம் தேதி பாராளுமன்றத்தை கூட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி சர்வதேச நாணயத்துடன் இணைந்து செயல்படும். எமது ஆட்சியின் போது இங்கு எட்டப்படும் இணக்கப்பாடு மக்களை மையமாக கொண்ட சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்காத மனிதாபிமான முற்போக்கான இணக்கப்பாடாக அமையும். இது சாதாரண மக்களை ஒடுக்கும் இணக்கப்பாடாக அமையாது. மக்களை வெற்றி பெறச் செய்யும் உடன்பாடாக அமையும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாட்டுக்காக நான் செய்த நல்ல விடயங்களை மக்கள் நினைவு கூறுவார்கள் என நினைப்பது நகைப்புக்குரியது. தனது 80வது பிறந்த நாளில் சந்திரிகா தெரிவிப்பு. நாட்டுக்காக நான் செய்த நல்ல விடயங்களை மறந்தாலும் நாட்டு மக்கள் அவற்றை நினைவு கூறுவார்கள் என நினைப்பது நகைப்புக்குரியது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். சந்திரிகா பண்டாரநாயக்க தனது 80வது பிறந்த நாளை முன்னிட்டு தனது முகநூல் கணக்கில் 11 இட்டு இதனை கூறியுள்ளார். அதில், இன்று நான் இந்த பூமியில் 79வது வயதை கடந்து 80 வயதை எட்டியுள்ளேன். எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் என் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் நான் பல விடயங்களை செய்திருக்கின்றேன். நான் பல விடயங்களை செய்திருக்கலாம். அவற்றில் சிலவற்றை நான் மறந்துவிட்டேன் என்றால் நாட்டு மக்கள் அவற்றை நினைவில் வைத்திருப்பதாக எண்ணுவது நகைப்பிற்குரியது. ஆனால் இன்று முழுவதும் எனக்கு கிடைத்த வாழ்த்துக்களில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் என்னை நேசிக்கும் சிலரது நினைவுகள் எனக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியது. நான் செய்தது சொன்னது எல்லாம் ஞாபகம் இல்லாவிட்டாலும் பலருக்கு இன்னும் நினைவில் இருக்கும் பொதுவான ஒன்று இருக்கின்றது. அதுவே இந்த நாட்டின் மீதும் நாட்டு மக்கள் மீதும் எனக்குள்ள உண்மையான அன்பு. அது எனக்கு பெருமையாக இருந்தது என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. விளம்பரி பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, ஜாலில் தம்மிக்க பெரோரோவால் சான்றிதழ்கள் வழங்கி வைப்பு. மை ட்ரீம் அகாடமி, டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் ஆகியன இணைந்து ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் முன்னெடுத்துள்ள கோடிங் கற்கனரி கற்கைகளை கேட்கும் மாணவர்களுக்கான தரச் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் முற்றவெளியில் இடம்பெற்றது. டிபி எடுகேஷன் நிறுவன ஸ்தாபகரும் தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரோ, மை ட்ரீம் அகாடமி நிறுவனரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அங்கையன் ராமநாதன் ஆகியோரின் பங்கேற்பில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஜாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 3000 மாணவர்கள் தமக்கான திறமை சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, பாடசாலைக்கு அருகில் கருப்பு கொடி போராட்டம். நாடு தழுவிய ரீதியில் பாடசாலைகளுக்கு அருகாமையில் இன்று கருப்பு கொடி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களினால் கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையை எதிர்த்து இன்று கருப்பு கொடி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. மேலும்
போலீசாரின் தாக்குதல்களை எதிர்த்து எதிர்வரும் 2ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு பாடசாலைகளுக்கு எதிரில் ஆசிரியர்கள் அதிபர்கள் இணைந்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் இதில் பெற்றோர்களும் இணைந்து கொள்வார்கள் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டி, அனைத்து தரப்பிடமும் ஆதரவு கோரவுள்ள ரணில், சகல அரசியல் கட்சிகளுக்கும் கடிதம் எழுதவுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தான் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குவதற்கு ஆதரவு கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து கட்சிகளிடமும் ஆதரவு கோரவுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதன்கிழமை இரவு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் வேட்பாளராக களமிறங்கப் போவதாக தனது வலுவான அறிகுறியை வெளிப்படுத்தினார். நான் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கின்றேன். நீங்கள் என்னுடன் சேர்ந்து முன்னேறுவீர்களா அல்லது இருட்டில் தடுமாறிக் கொண்டிருப்பவர்களுடன் ஒத்துப்போவீர்களா? இன்னும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள போராடுவீர்களா என்று அவர் கேட்டார். தொடக்கத்திலிருந்தே பொருளாதார மற்றும் நிதி சிக்கல்களை அவர் புரிந்து கொண்டதாக அவர் அறிவித்தார். இப்போது அவருக்கு எஞ்சியிருப்பது அவரது வேட்புமனுவின் முறையான அறிவிப்பு மட்டுமே. முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தபடி அவர் தனது சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவை கோரி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கடிதம் எழுதவுள்ளார். அதில் அவரது பிரதான ஆதரவாளரான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் உள்ளடங்கும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மொட்டு கட்சியின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்து வேட்பாளர் ஆவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஜாழ்ப்பாணத்தில் தம்மிக்க பெரேரோ தெரிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளராவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனக்கு வழங்கிய நிபந்தனைகளை தான் பூர்த்தி செய்துள்ளதாகவும் இதன்படி வேட்பாளராவதற்கு தான் தயாராகவே இருக்கின்றேன் என்றும் பிரபல தொழிலதிபரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தம்மிக்க பெரேரோ தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட தம்மிக்க பெரேரோ அங்கு ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், நான் அரசியலில் 2 வருடங்களாக இருக்கின்றேன். நான் இருக்கும் கட்சியில் 10 நிபந்தனைகள் எனக்கு வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை நான் பூர்த்தி செய்துள்ளேன். ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனுக்கு இன்னும் 50 நாட்கள் இருக்கின்றது. அதற்குள் 51% வாக்களை எடுக்க முடியுமா என்பது தொடர்பில் ஆராய்ந்துதான் முடிவுகளை எடுக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கச்சதீவை ரகசியமாக இந்தியாவுக்கு விற்றுவிட்டார்களா? கிழக்கு மக்களின் குரல் அமைப்பு கேள்வி. இலங்கைக்கு சொந்தமான கச்சதீவை இந்திய அரசாங்கத்திற்கு இலங்கை அரசாங்கம் ரகசியமாக விற்றுள்ளார்களா என சந்தேகம் எழுவதாக கிழக்கு மக்களின் குரல் அமைப்பின் அமைப்பாளர் சட்டத்தரணி அருண ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்திய மீனவர்களின் தாக்குதலினால் இலங்கை இராணுவப்படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 1921ஆம் ஆண்டில் இருந்து இலங்கைக்கு உரித்தான கச்சதீவு பிரதேசம் 1971ஆம் ஆண்டு முதல் உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கு சொந்தமாக்கப்பட்டது. இந்திய தேர்தலின் போது கச்சதீவை மீட்போம் என்ற கோஷத்துடன் பாரதிய ஜனதா கட்சியினர் குரல் எழுப்பினர். தேர்தலின் பின் அது மறைந்தாலும் தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. ஆட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகள் சுயலாப நோக்கத்துக்காக வாழ்கின்றார்கள். ஜனாதிபதியுடன் நரேந்திர மோடி அருகாமையில் இருக்கும்போது ஒரு கதையினையும் மக்களிடத்தில் ஒரு கதையினையும் கூறி வருகின்றார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ராஜபக்சக்கள் உடனிருந்த 7 பங்காளிகள் ரணிலுடன், ஐக்கிய மக்கள் சக்தியையும் உடைக்க முயற்சி. ராஜபக்சக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இணைந்து பயணித்த 7 பங்காளி கட்சிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வளைத்து போட்டுள்ளார். அரசியலில் கோலோச்சி இருந்த காலப்பகுதியில் உறுப்பினர்களை விலைக்கேனும் வளைத்து போட்டு கட்சிகளை இரண்டாக உடைப்பது, பிளவுபடுத்துவது ராஜபக்சக்களுக்கு கைவந்த கலையாக இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்தார்கள். ஜேவிபியை பிளவுபடுத்தினார்கள்.
உள்ளூராட்சி சபை தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் என ஹேட்ரிக் வெற்றியுடன் பாராளுமன்றத்திலும் 3 பெரும்பான்மை பலத்தை பெற்றிருந்த ராஜபக்ச அணி தற்போது அரசியல் ரீதியில் வங்குரோத்தடைந்துள்ளது. இந்நிலையில் அரசியல் ரீதியில் தாம் அனாதைகளாக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். ஆனால் ராஜபக்சக்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கவும் தம்மை பலப்படுத்திக் கொள்வதற்காகவும் அவ்வப்போது ஏவிய அரசியல் அஸ்திரங்களை ஜனாதிபதி ரணில் தற்போது ஏவி வருகின்றார். அந்த வகையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மொட்டு கட்சியுடன் இணைந்து பயணித்த கூட்டணி வைத்திருந்த 7 பங்காளி கட்சிகளை ஜனாதிபதி ரணில் வளைத்து போட்டுள்ளார். இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிக்கப் போவதாக மேற்படி கட்சிகள் பகிரங்கமாக அறிவித்துள்ளன. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இபிடிபி, தேசிய காங்கிரஸ், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி, முற்போக்கு தமிழர் கழகம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பனவே ஜனாதிபதி ரணிலுக்கான ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்கல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.